என்ன ஒரு ஃபன்னுனா, கேமரா வந்து ஏதோ பாதி பிளாக் ஆகிடுச்சு. வாங்கி எதுவுமே பண்ணலையடா, 2-3 நாள் ஆகிருக்கும். வீடியோவே இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறேன் ஃபுல்லாகவேவும். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு வந்தால் பிளாக் அடிச்சிருச்சு. என்ன ரீசன் ஒரு வெங்காயமும் தெரில. ஸோ இப்போ தான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன தான் நடக்க போதோ, ஒரு வெங்காயம் புரியல. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம 5K வீடியோ குவாலிட்டியில் எடுத்துகிட்ருக்கோம். 5Kல எக்ஸ்டர்னல் மைக் வந்துட்டு நான் வாங்கினதை வந்துட்டு இன்பில்டாக ஆட் பண்ணி இப்போ பேசிகிட்ருக்கேன். கேமரா வந்துட்டு வித்தவுட் மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஃபோனில் நான் வாங்கின மைக்கை இன்சர்ட் பண்ணிட்டு நான் ஆடியோ வந்து பேசிகிட்ருக்கேன். 4K அதாவது 5Kல வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதோட ஆடியோவுமே மைக் எதுவுமே இன்சர்ட் பண்ணாமல் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு ஃபன்னுனா, இப்போது நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டேவும், நீங்கள் வந்து கம்பல்சரி கேமரா வாங்கினீங்கன்னா எஸ்டி கார்டும் வாங்கி ஆகணும், இல்லாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போய்டும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேமரா வாங்கினீங்கன்னா எஸ்டி கார்டும் வாங்கிட்டு அது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். மைக்கே கூடயே தருவானுங்க. கூட தர மைக் என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, தர மைக் வந்துட்டு இன்பில்டாக வர மைக் வந்துட்டு சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி நாய்ஸாகவும் இருக்குது. அந்த நாய்ஸ் வந்துட்டு வாக்கி டாக்கியில் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கேட்குது. ஒரு மாதிரி இறஞ்சினே இருக்குது, சுத்தமாக ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக எக்ஸ்டர்னல் மைக் வந்து நான் பின்னு போடுற மாதிரி வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கனெக்டர் மாதிரி வயர் வாங்கி அது போட்டதுக்கப்புறமா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பேக் டு நான் அதை மைக்கை வந்து ஃபோனில் போட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எக்ஸ்டர்னல் மைக் வந்து சி டைப்பில் இது கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ்ன்னு சொல்லலாமா இல்லை மைனஸ்ன்னு சொல்லலாமான்னு தெரில. பின்னில் கொடுத்துருந்தாலும் இன்னும் சேஃப்டியாக ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். சார்ஜிங்க்கு கொடுத்ததுலேயும் இதை கொடுத்தது கொஞ்சம் வந்து மைனஸாக தான் எனக்கு தோணுது. ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு நீங்கள் இதோட ஆடியோ குவாலிட்டியே உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்குது. நீங்கள் கேமராவோட நார்மல் இன்டர்னல் மைக் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் இல்லாமல் இன்டர்னலில் கேமராவோட மைக்லேயே நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அது கொஞ்சம் இறையாமல் நார்மலாக ஃபோனில் இருக்கிறத விட கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் மைக்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆடியோ வந்துட்டு வேலையை காட்டுறாப்புல. இப்போது நீங்கள் விளாக் பண்ணுறீங்கன்னா கேமராவில் பண்ணுறீங்க, என்ன சொல்கிறது, ஃபோனில் மொபைலில் ஸ்டாண்டில் போட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னா அதை கூட பெருசாக எதுவும் வெயிட் இருக்க மாதிரி தெரியல. இதே வந்து ஃபோன் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன்லலாம் பிளாக் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு ஹெல்மெட்டே வந்துட்டு கீழே டவுன் ஆகிடும். டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து டவுன் ஆகிக்கிட்டே போகும், எதுவுமே தெரியாது. வியூஸ் ஆங்கிள் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாமல் டேங்கை கவர் பண்ணிவிடும். நீங்கள் அது தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டே போவீங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. என்ன சொல்கிறது, வெயிட்டுக்கு சொல்கிறேன், வெயிட் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் தான். நீங்கள் கேமரா போட்டிருக்க உங்களுக்கு ஃபீலே வராது, ஹெல்மெட் போட்டிருக்க ஃபீல் மட்டும் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே ரன்னிங்லேயே ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வீடியோ ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தம் இந்த 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. இந்த நார்மலு, சீம்லெஸ்ஸு, டைம் லேப்ஸு, அப்புறம் ஸ்லோ மோஷனு, ஃபாஸ்ட் மோஷன், அப்புறம் ஒய்ஃபை, இந்த மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒய்ஃபை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஒய்ஃபைல வந்து நார்மலாக நீங்கள் சிசிடிவி கேமராவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, கேமராவை நீங்கள் ஒய்ஃபை பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கேமரா ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன்லேருந்தே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி சேவ் கொடுக்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒய்ஃபை ஷேரிங் எல்லாமே ஸ்டோர் ஆகிறது வந்து ஃபோனோட ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம அது பண்ண போகிறதில்ல. அது மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நார்மல் வீடியோவிலேருந்து ஸ்பீடு, ஸ்லோ மோஷனு, இந்த எல்லாமே ஓவரால் வந்து கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹை பிக்சல் மட்டும் நம்ம ஹை பிக்சல் வீடியோ மட்டும் கவர் பண்ண போகிறோம். 5K குவாலிட்டி, அப்புறம் வந்து 4K குவாலிட்டி. 5Kல 5.30 பிக்சல் தான் ஹை அண்டேவும்,
4Kல 4.60 பிக்சல் தான் வந்து ஹை எண்டு. இதுக்கு கம்மியாகவும் இருக்குது, 1000 பிக்சலு 780 அதெல்லாம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறது வந்துட்டு 5Kல போடுவோம், இல்லாட்டினா 4Kல போடுவோம் ஹை எண்டு. ஸோ அதனால வந்துட்டு அந்த 2 மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்குது அந்த ஸ்லோ மோஷன் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு லைட்டாக பிரராக இருக்கும். ஸோ அது வந்து கேமரா ஸ்க்ரீனில் வந்துட்டு லைட்டாக ஷேடோ வந்திருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 5K வீடியோவும் ஸ்டெபிலைசேஷனும் ஆட் பண்ணி எனபிள் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக அதோட 5K வீடியோ குவாலிட்டி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பிரர் இருந்தனால அவ்வளோவா வீடியோ கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அந்த லாஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் எனபிள் பண்ணி ப்ளஸ் வீடியோ மேக் பண்ணி போட்டது வந்துட்டு உண்மையிலே பெட்டர் ரிசல்ட்டாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ வந்துட்டு அரௌண்ட் வந்து ஒரு 11-12 o'clock கிட்ட எடுத்திருக்கேன். கிளைமேட் வந்துட்டு நல்லாவே தான் இருக்குது. ஆனால் இதையும் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கேன். அது வெயில் டயத்தில் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா வீடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இதே நைட் டைமில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் வந்துட்டு ஃபோன் குவாலிட்டி மாதிரி தான். அந்த லைட் ஃப்ளாஷு ஷேடோஸ்லாம் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நார்மலாக ஃபோனில் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதே மார்னிங் டயத்தில் நீங்கள் vlog எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஓவரால் வியூவும் சரி ஆங்கிளும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக லாக் ஆகாமல். இப்போ நான் ஸ்டெபிலைசேஷன் ஆனே பண்ணல. அந்த 5Kக்கும் சரி இப்போ இருக்க 4Kக்கும் சரி நார்மலாக ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணது தான், அதை அப்படியே வச்சு பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த ஸ்டெபிலைசேஷனும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பிக்சர்ஸும் எடுத்திருக்கேன். பிக்சர்ஸ் வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். எதுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படியுமே வீடியோவில் வந்து குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது, ஃபோட்டோவோட குவாலிட்டி எதுவுமே தெரியாது. அதனால் வீடியோவோட எண்டில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து நான் போஸ்ட்டாகவும் போடுறேன். இதுலேயும் நீங்கள் அதில் போயிட்டு அந்த வீடியோ குவாலிட்டி பார்த்துக்கலாம். அந்த கேமரா உடஞ்சிருந்ததையும் நான் போட்டிருப்பேன். டிஸ்பிளேயில் ஒரு மாதிரி பிளாக் அடித்த மாதிரி இருந்தது. அது 2 டிஸ்பிளேயும் நல்லா தான் இருந்துச்சு. பிளாக் அடிச்சது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றிக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்லேயும் பிளாக் அடிச்சிருந்துச்சு, பேக்லேயும் பிளாக் அடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே லென்ஸில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிவிட்டு ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பேசியாச்சு. இன்னும் ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலுமே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. பார்த்துருக்கிறது வந்து வி டைம் லேப்ஸில் வந்து எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மக்களே ஸ்லோ மோஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் எடுத்தேன். அரௌண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் எடுத்தேன். 3 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ வந்துட்டு போயிடுச்சு. குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த பொறுமையாக அந்த ஒவ்வொரு மூவுமே கிளியர் கட்டாகவே இருக்குது. பார்த்திங்களா, நீங்கள் ஐஃபோனில் நீங்கள் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது வந்துட்டு நல்லாவே இருக்குது. பாருங்கள், ஸ்மூத்தாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகுது பாருங்களேன். சின்ன ஒரு இது கூட வரல, ஒரு மாதிரி கிளச் மாதிரி இந்த மாதிரி கூட வரல, ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுது. 5K 30 பிக்சலில் பயங்கரமாக இருக்குது. வியூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்லோ மோஷன்லாம் நம்ம ஃபோனில் எடுத்தாலே இப்போ வர ஃபோன்லலாம் வந்துட்டு அவ்வளோ ஒர்த்து இல்லை. இதில் வந்துட்டு ஸ்லோ மோஷன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நல்லா அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போகுது. எந்த ஒரு லேக் இல்லை, பஃபர் இல்லை. சின்ன சின்ன மூவ்ஸ் கூட நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக சின்ன பெண்டாஸ் கூட நான் ஸ்டேரிங் லைட்டாக அப்படி திருப்பினது கூட அப்படியே அழகாக போயிட்டு அப்படியே வரும். கேமராவோட மூவுமே செம்மையாக இருக்கும் பாருங்கள். அப்படியே லைட்டாக ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி போயிட்டு ஹெல்மெட்டில் நான் பேசுகிறது தலையை ஆட்டி பேசுகிறேன் இல்லையா, அது கூட வந்து உங்களுக்கு அருமையாக ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த 5Kல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபோனில் சப்போர்ட் ஆகாது.
வீடியோ குவாலிட்டி. நீங்கள் வந்துட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஎல்சி ஆப்பு, அப்புறம் எம்கே பிளேயர்னு சொல்லி ஒரு 2 ஆப் இருக்குது. அந்த 2 ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் வந்து உங்களால் வந்து அந்த வீடியோவை பார்க்க முடியும். அதுவுமே நீங்கள் அந்த விஎல்சியில் போனாலுமே ஒரு மாதிரி விட்டு விட்டு தான் பஃபர் தான் ஆகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 5Kல ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வச்சு இந்த வீடியோவில் பாருங்கள். இதோட வீடியோவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அதான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி பிறர் அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட குவாலிட்டி பாருங்கள், 5K பிக்சல் தான். ஸ்டெபிலைசேஷன் இப்போ ஆனில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆனில் வைக்கல. இப்போது பாருங்கள், பள்ளமேட்டில் தான் நான் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? கோப்ரோவில் நீங்கள் எடுத்திங்கன்னா இதே லுக்கு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவில் எப்படி இருக்குமோ அதே தான். ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் இதில் ஆனில் வச்சுட்டு 5K 30 பிக்சலில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதுவும் இருக்கும். பட் மார்னிங் டைம் மட்டும்தான். இதே நைட் டைம் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக ஒரு ஃபோனில் அந்த பழைய ஃபோன் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோனில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நீங்கள் லைட் வச்சு இது பண்ணிக்கலாம். EV இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரில. ஆனால் மார்னிங் டயத்தில் உண்மையே வேறு லெவல். இப்போ நீங்கள் விலாக் எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மார்னிங் தான் எங்கேயாச்சும் போவோம் கம்பல்சரி. ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றவங்களுக்கு ஓகே தான். இதுனா ரொம்ப லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு 10Kக்கு. ஆனால் ஒத்தான ஒரு பொருள் தான். ஏன்னா ஈஸியான ஒரு லேஸ் வெயிட்டில் ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டே நம்ம லாங் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் இப்போ லாங் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஹெல்மெட்டில் மாட்டிகிட்டு இருக்க அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெயிட்டாக இருக்க மாதிரி அந்த ஃபீல் இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹெல்மெட்டை மட்டும் நீங்கள் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதே நீங்கள் ஃபோன்லாம் ஃபஸ்ட்டு லாங் போகிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் இருக்கும். ஹெல்மெட் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி தலையை நிமித்திட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாமல் நல்லா நீட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து நம்ம அழகாக போய்கிட்டே இருக்கலாம். ஆடியோ குவாலிட்டி மட்டும் வந்துட்டு அந்த ஹெட்செட்டில் அந்த மைக்கில் அவங்க கொடுத்த மைக்கில் போடாதபடிக்கு நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓகே தான். வீடியோ குவாலிட்டியும் சரி, ஆடியோ குவாலிட்டியும் சரி வேறு லெவலில் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன மூவ் கூட இல்லை. இது நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த 4K பிக்சல் அந்த வீடியோலையுமே ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ண கிடையாது. சின்ன பள்ளமேட்டில் விட்டிங்கன்னா கூட எனக்கு அப்படியே வைப்ரேட் ஆகும். ஆனால் இதில் வந்துட்டு பாருங்களேன், நான் அந்த பள்ளத்தில் தான் விடுறேன். வண்டி வந்து ஹேண்ட்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். பட் வீடியோவில் வந்துட்டு எங்கேயுமே ஷேக்கிங் இல்லை. அப்படியே போகிற ஸ்மூத்தில் அப்படியே ஸ்மூத்தாக வண்டி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஸ்மூத்து கூட இல்லை, லாக் இல்லை, எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. குவாலிட்டி வைஸும் ஓகே தான். 5K 30 பிக்சல் வந்து நல்லா கரெக்டாக ப்ராப்பராக கிளியராக எடுத்திருக்கு. அந்த எதுவுமே பாருங்களேன், எடிட் பண்ணாமே நல்லாவே இருக்குது. ஓவராலாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு நீட் அண்ட் லுக்கில் இருக்குது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, கிளியர் கட்டாகவும் இருக்குது வீடியோ. ஸோ 10K பட்ஜெட்டில் வாங்கி பண்ணுற மாதிரினா ஓகே தான். பட் வந்துட்டு என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், எனக்கு அந்த டிஸ்பிளே டிஃபெக்ட் ஆச்சு. டிஸ்பிளேன்றதை விட உள்ள சென்சாரில் ஏதோ டிஃபெக்ட் ஆகிடுச்சு கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல. அது பிளாக் அடிச்சனால தான் எனக்கு அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ பிளாக் அடிச்சுல. இப்போ கூட மேலே வந்துட்டு டாப் அண்ட் கார்னர், அதாவது டாப் அண்ட் ரைட் சைட் பாட்டமில் வந்துட்டு சின்னதாக பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்ட்ரு வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம். அவங்க சைட்லேருந்து அதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், வாங்குங்க, அண்ட் விலாக் நல்லபடியாக பண்ணுங்கள். பட் வந்து செக் பண்ணிடுங்க வரப்பேவும். ஏன்னா செக் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனு. ஸோ A to Z வரைக்கும் நான் வந்துட்டு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஒவ்வொன்றையுமே. நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட் யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாங்கி பட்டு இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் 7 நாள் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். 7ஆவது நாள் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த 7 நாளுமே ஃபஸ்ட்டு போய் மெமரி கார்டு வாங்கினேன், அடுத்து மைக்கு வாங்கினேன், அடுத்து மைக்குக்கு அப்புறமா வந்துட்டு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு மைக்கு வந்து இப்போ அமௌண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க மாதிரி ஒரு இது வாங்கி தனியாக செட்டப் போட்டு இப்போ ஏகப்பட்ட இது இந்த 7 டேஸ்க்குள்ளே நான் பண்ணியிருக்கேன். காஸ்ட் வந்து எனக்கு அதிகமாகவே செலவாயிடுச்சு. அது ஒரு 10K,
அதுக்கப்புறமா SD கார்டு 1500, மைக் ஒரு 1000 வரைக்கும் வாங்கினேன். ஸோ நம்ம அப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ் அந்த C-Type to ஆடியோ கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஓவரால் மேனேஜ் பண்ணோம் அப்படின்றனால. ஸோ ஓவரால் இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வாங்கிக்கோங்க. 5K 30 பிக்சரில் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டியில் கொடுக்க முடியும்னா இந்த கேமரா ஒர்த்து தான் இப்போதைக்கும். இப்போ ஆன்லைனில் நல்லா ட்ரெண்டிங்காக இப்போ உள்ள மாடல் இருந்தாலுமே, ஆனால் 5K 30 பிக்சலில் இது வந்து அதை விட பெட்டராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லுக் லைக் சரி எல்லாமே சரி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கவர் இருக்குது இல்லையா, அந்த வீடியோவும் நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு சும்மா கிளிப்பு மட்டும் போகிறேன் பாருங்கள். அதோட வீடியோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அது போட்டுமே நீங்கள் விலாக் பண்ணாலுமே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆடியோ தனியாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதாவது இன்னொரு ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த கேஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது போட்டுமே அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சேம் அதே குவாலிட்டி மாதிரி தான் அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் போட்டு வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க தனியாக ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை அதுலேயே மைக் போட்டு பண்ணுறீங்கன்னா நம்மளை கேஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்னால மைக் இன்செர்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ ஃபுல்லி வந்து கவர் பண்ணி ஜஸ்ட் பட்டன் மட்டும் வச்சுருப்பாங்க மேலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவரால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்க தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா கேமரா வாங்குற மாதிரினா பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸோ அவ்வளோதான் கைஸ் ஓவரால் ரிவ்யூ. சரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த ஸ்னாப் வந்து நம்ம கேமரா எடுத்தது கைஸ். பாய்.